சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அளவுகளோடு கொடுத்துருக்கேன். 1/2 kgக்கு பார்த்துக்கங்க. இப்போது பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பாத்திரம் காஞ்சதுமே ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இப்போ 75 ml ஆயில் எடுத்திருக்கேன். அது கூடயே நெய் சேர்த்திக்கலாம். அதே 75 ml தான் நெய்யும் எடுத்திருக்கேன். நெய்யுக்கு பதிலாக ஆயிலும் கூட நீங்கள் ரெண்டும் சேர்ந்து 150 கிராம், அதாவது 150 ml சேர்த்திக்கலாம். இது கூட ஆனியன் வந்து மெலிசாக தான் சீவணும், ரொம்ப பெருசாக சீவக்கூடாது. ஆனியன் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா பிரியாணி ரொம்ப கசப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி நம்ம சேர்த்துவோம். தக்காளி வந்து திண்டுக்கல் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் சேர்த்துவோம். இனி நீங்கள் புளிப்பு சேர்த்துறதுக்காக தான் தயிர், எலுமிச்சை பழம் சாறு அது நம்ம சேர்த்திக்குவோம். இது எல்லாமே புளிப்பு சுவை தான் இருக்கும். அதனால் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 by 1 நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே அப்பப்போ அரிஞ்சு வச்சது தான் நான் அரைச்சி போடுறேன். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா வீடு முழுக்க பிரியாணி வாசனையாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சதை போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக வரும். ஸோ இது எல்லாத்தையுமே அப்பப்போ வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் பிரியாணியில் பூண்டு தான் அதிகமாக போடுவாங்க, இஞ்சி குறைவாக தான் போடுவாங்க. மற்ற பிரியாணிகளை பார்க்கும்போது ரெண்டும் 1:1 ரேஷியோவில் போட்டுக்கலாம். ஆனால் திண்டுக்கலுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். புதினா, கொத்தமல்லி தழை சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். அதை பிச்சு உள்ளே போட்டுட்டு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துவோம். இந்த கலருக்கு வந்த பிறகு நீங்கள் அரைச்சி விழுதை சேர்த்திக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்தக்கூடாது. ஆனால் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்கணுமில்ல, கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு 1/4 டம்ளர், அதுக்கும் குறைவாக 2 ஸ்பூன் கணக்கில் ஊற்றினாலும் கூட போதும், கலக்கி ஊற்றிடணும். இது நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். அதுக்கப்புறம் தயிர் ஓரளவு கொஞ்சமாக எடுத்து ஊற்றி நல்லா வதங்கணும்.
அப்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம்தான் 1 பை 1 நம்ம சிக்கன் சேர்த்துறது, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துறதும் பண்ணணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டு வருது, எண்ணெய் பிரியுது தெரியுதுங்களா? இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், நான் வாசனைக்காக தான் போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஆக்சுவலாக போடணும், 1 போதும் எனக்கு. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க ஒன்றா. அதுக்கப்புறம் டம்ளரில் எடுத்து வச்சுருந்தேன்ல அதை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பிறகு உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா 50% வேக வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிற தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு பிறகு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். மேலால் கலக்கிக்கங்க. பீசஸ் உடஞ்சிட போகுது. தட்டம் போட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலால் அரிசி மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் ஒரு கலர் கலரிட்டு திரும்பவும் ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம். மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் நான் தண்ணி நப்பி வச்சுருக்கிற ஒரு பாத்திரத்தில் அது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே திறந்து பார்க்கக்கூடாது. மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து தான் திறந்து பார்க்கணும். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிடலாம். நல்ல கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.